ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துட்டு இருக்குது மணிஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, ரொம்ப பிஸியான பெங்களூர்ல ரொம்ப அழகான முருகன் கோவில். நம்ம பார்க்க போற அந்த முருகன் கோவில் வந்து ஒரு சின்ன மலைக்கு மேலதான் இருக்கும். அந்த கோவில் பேர் ஸ்ருங்ககிரி சண்முக சுவாமி திருக்கோவில். பெங்களூரோட சிட்டி சென்டரான மெஜஸ்டிக்ல இருந்து இந்த கோவில் ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் அவேல தான் இருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரி நகர்ல தான் இருக்கு இந்த கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இன்னைக்கு சனிக்கிழமை வீக்கெண்ட்னால கொஞ்சம் கூட்டமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கோவிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்கு. இந்த கோவில் பக்கத்திலேயே இன்னும் 2 கோவில் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க அதையும் போய் பார்க்கலாம். இந்த கோவிலோட மெயின் அட்ராக்ஷனான இந்த கோவில் கோபுரம். பொதுவா கோவில் கோபுரம் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கோவில் கோபுரம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அதுதான் இந்த கோவில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்லலாம். கோவிலோட டைமிங்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன், ஈவினிங் டைம்ல நீங்க வந்தீங்கன்னா பெங்களூரோட சில்டான கிளைமேட்டுக்கு இந்த கோவிலோட பிளேஸுக்கும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். கோவிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்க பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கடை இருக்கு. இப்ப நம்ம மலைக்கு மேல ஏற போறோம். இந்த மலைக்கு மேல ஏறக்கூடிய படிகள் வந்து 150 இருந்து 200 படிகள் இருக்குன்னு சொல்றாங்க. மேல ஏறும்போது முதல்ல வருது விநாயகர் சன்னதி. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பஞ்சமுக விநாயகரா காட்சி தராது. ரொம்பவே அமைதியா அற்புதமான விநாயகர் சன்னதி. இதுதான் நம்ம முதல் சன்னதி இந்த கோவில்ல நம்ம பார்க்கக்கூடியது. இந்த படிகள்ல தான் ஏறி நம்ம மேல போகணும். மேல ஏறும் போதே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான கோவில். படிகள்ல ஏறும் போதே அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்க்கும் போதே சிகப்பு கலர்ல ஏதோ பாம்பு புத்து மாதிரி இருக்கு. மேல சிவனோட ஆயுதமான திரிசூலம் இருக்கு. நம்ம மேல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான வியூ. இப்போ ஈவினிங் 5 o'clock ஆச்சு. கிளைமேட் ரொம்பவே சில்லா இருக்கு. இந்த வழியா தான் நம்ம ஏறி வந்தோம். இந்த இடத்த பாருங்க, இதுதான் சிவபெருமானோட சன்னதி. சுத்தியும் பாம்பு புத்து மாதிரி கட்டிருக்காங்க. அதுக்குள்ள சிவனோட கோவில். ரொம்பவே வித்தியாசமா கிரியேட்டிவா கட்டிருக்காங்க போல. குழந்தைங்கள வந்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சிவபெருமான் சன்னதிக்குள்ள வந்த மேட்டு பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் இருக்கு. சிவபெருமான் பாத்தீங்கன்னா எங்க ஸ்பட்டிகலிங்க ரூபத்துல இருக்காங்க. இப்ப நம்ம மறுபடியும் மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்த பாருங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு பாம்பு புத்துக்குள்ள சிவன் சன்னதி மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் படியேறி வந்தா சிவனோட ஆயுதமான திரிசூலம், உடுக்கை மேல பாம்பு உட்கார்ந்து இருக்க மாதிரி அதோட வால் இந்தாண்ட தொங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்பவே அற்புதமா செஞ்சிருக்காங்க. நம்ம கீழே சிவபெருமான் சன்னதி பார்த்தோமே, அதோட மேல இருக்க தோற்றம் ஒரு கோவில் ரொம்பவே மாடர்னா இருந்தா எப்படி இருக்குன்னு அதை நம்ம இங்க பார்க்கலாம். மாடர்ன் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி, மாடர்ன் தாட்ஸை யூஸ் பண்ணி கட்டிருக்க கோவில். நம்ம மறுபடியும் மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த கோவில் மற்ற கோவில்களை விட எந்த விதத்துல வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலோட கோபுரம். இந்த கோவில் கோபுரம் முருகனோட பிரம்மாண்டமான 6 முகம் ரூபத்துல கட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான 6 முகம் சிலையை பார்த்து நம்ம ரசிக்கிறதுக்காகவே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது சிவனோட ஆயுதமான திரிசூலத்தோட பேக் வியூ பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. மலைக்கு மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கருவறை கோபுரமே பிரம்மாண்டமான அந்த 6 முகம் இருக்கிற மாதிரி சூப்பரா அமைச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளவா தெரியல. இன்னும் நம்ம கிட்ட போய் அந்த அழகை ரசிப்போம். நைட்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அம்சமா இருக்கும். பட் இந்த வாட்டி நம்ம டே டைம்ல வந்திருக்கோம். மலை கோயில் கிட்டே நம்ம வந்தாச்சு. இந்த படிக்கட்டுகளை தாண்டின உடனே நம்ம கோயிலுக்குள்ளேயே நம்ம போகலாம். இந்த கோவில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த வாசகம் தான். யூ கேன் see God only through devotion, not through money. யார் இதை சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபைனலி நாம மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ள நம்ம வந்தாச்சு. கோவிலுக்குள்ள வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடியது பலிப்பீடம், கொடிமரம் மற்றும் முருகனோட வாகனமான மயில். கருவறைக்குள்ள முருகப்பெருமானுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம், இந்த கோவில் நட்சத்திர வடிவில் கட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதாங்க பிரம்மாண்டமான முருகப்பெருமானோட 6 முகம் சிலை. பொதுவாவே நமக்கு பிடிச்ச கடவுளை பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பிரம்மாண்டமா பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பிடிக்கும். ரொம்பவே அழகா நேச்சுரலா செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் எல்லாம் கிடையாது. இந்த கோவில் கட்டினது பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2010ல தான் கட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு 15 இயர்ஸ் ஆயிருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபேமஸ் ஆன கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் தான் இந்த கோவில் கோபுரம். இந்த முருகன் சிலையை நம்ம சுத்தியும் பார்க்க
பாக்குற மாதிரி இல்ல, ஒரு இடத்துல நின்னுதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. எந்த இடத்துல நம்ம நின்னு பார்த்தாலும் 3 இல்லனா 4 முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் இங்க இருக்கு. இந்த கோபுரத்தோட அமைப்பே 6 முகம் தான். இந்த 6 முகம் கோபுரத்தோட உயரம், அதாவது முருகப்பெருமானோட முகத்தோட உயரம் 62 அடி, 62 ஃபீட். பெங்களூருக்கு நீங்க எப்போ வந்தாலும் இந்த கோவில நீங்க விசிட் பண்ணுங்க. ரொம்பவே வித்தியாசமான கோவில், ரொம்பவே அமைதியான கோவிலும் கூட. எவ்வளவோ ஊர்கள்ல இருக்க எவ்வளவோ கோவிலுக்கு நீங்க போயிருந்தாலும் இந்த கோவில் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கு. இந்த கோவில் கோபுரமான முருகனை சுத்தியும் பார்க்கிற மாதிரி இருந்தா இன்னும் அற்புதமா இருந்திருக்கும். கோவில் மலைக்கு மேல இருந்து பார்க்கக்கூடிய வியூ, இப்போ நம்ம கோவில் மலைக்கு மேல இருந்து கீழே இறங்க போறோம். ஈவினிங் டைம்ல இந்த கோவிலுக்கு வரதுக்கு ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல பெங்களூரோட சில்டான கிளைமேட்டுக்கும் வந்து இந்த கோவிலோட இருக்கக்கூடிய பிளேஸுக்கும் ரொம்பவே அமைதியா, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கு.